நடிகர் ராமராஜன் இசையமைப்பாளர் இளையராஜாவை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். சென்னை கோடம்பாக்கத்தில் இளையராஜாவை சந்தித்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய ராமராஜன், பிறந்த நாளில் இளையராஜாவை சந்தித்து ஆசி பெற்றது பெரிய பாக்கியம் என்றார். உலக நாடுகளிலும் இளையராஜாவின் பாடல்கள் ஒலிப்பதாக தெரிவித்த ராமராஜன், கரகாட்டக்காரன் படத்தை ரீ-ரிலீஸ் செய்வதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக கூறினார். இதுவரைக்கும் எல்லா ஹீரோக்களும் எவ்வளவு பாட்டு போட்டிருந்தாலும் என்னுடைய பாட்டுகள் இன்னைக்கு வரைக்கும், நேற்று கூட ஒருத்தர் வீடியோ அனுப்பிச்சாங்க, அமெரிக்காவில் நியூயார்க்கில் முந்தி விநாயகர் சாங் போட்டு ஆடுறாங்க, நேற்று துபாய் ஃபங்க்ஷன்ல மாங்குவில போய் போட்டு ஆடுறாங்க, பாட்டில் வச்சு ஆடுறாங்க. அந்த அளவுக்கு நீ உலகமே கொண்டாடக்கூடிய வகையில் படங்களையும் பாடல்களையும் அண்ணந்தார். எனக்கு கரகாட்டக்காரன் படம் இன்னைக்கு ரீ-ரிலீஸ் பண்றதுக்கு ரெடி பண்றாங்க. உலகம் பூரா எதிர்பார்க்கக்கூடிய படம். விரைவில் கரகாட்டக்காரன் ரீ-ரிலீஸ் பண்ணி வரும் அனைவரையும் சந்தோஷப்படுத்தும். தனக்கு பிறந்த நாள் வாழ்த்து கூறிய முக்கிய பிரமுகர்களுக்கு இசையமைப்பாளர் இளையராஜா நன்றி தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர், உள்துறை அமைச்சர் அமித்ஷா, முதல்வர் ஸ்டாலின் உள்ளிட்டோருக்கு நன்றி கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், லண்டனில் இசை அமைத்த அதே குழுவுடன் ஆகஸ்ட் 2ஆம் தேதி தமிழக மக்களுக்காக சிம்பொனி இசை நிகழ்ச்சியை நடத்த இருப்பதாக தெரிவித்தார். தமிழக முதல்வர் வாழ்த்து தெரிவித்தார். வைஸ் பிரசிடென்ட் அவர்கள் வாழ்த்து தெரிவித்து போனில் என்னை அழைத்து வாழ்த்து தெரிவித்தார். அமித்ஷா அவர்கள் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். ஆகஸ்ட் 2ஆம் நாளுக்காக கோடிக்கணக்கான ரசிகர்களில் ஒருவனாக நானும் காத்திருக்கிறேன் என்று தமிழக முதல்வர் சொல்லியிருக்கிறார். நேற்றும் இன்றும் என்றும் தங்கள் இசை ராஜாங்கத்தின் ஆட்சிதான் என்றும் முதல்வர் சொல்லியிருக்கிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.